அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியமும் பாசமும் நிறைந்த இஸ்லாமிய சொந்தங்களே, என் ஈமானிய உறவுகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் அல்லாஹு தாலா அவன் கிருபையால் உங்களை சந்திக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னை நீங்கள் மறந்து விடலாம், உங்களை நான் மறந்து விடலாம். ஆனால் படைத்த இறைவனை ஒருபோதும் நாம் மறக்கலாகாது என்பதை நினைவூட்டும் விதமாகவே இந்த காணொளியின் மூலமாக உங்கள் முன்னால் நான் சில விஷயங்களை கூற ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அருமறையாம் திருமறையில் பதுக்குருணி அதுக்குருக்கும் வஷ்குரூரி வலா தக்ஃபுர்னி என்று சொல்லுகின்றான். என்னை நீங்கள் நினையுங்கள், உங்களை நான் நினைக்குகின்றேன், ஒருபோதும் எனக்கு மாறு செய்து விடாதீர்கள். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபதுக்குருல்லாஹ கذிக்ருக்கும் ஆபாஉக்கும் அவ் அஷத்து திக்ரா, அதே சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் நினைவு கூறுவது போல இல்லை, அதை விடவும் அதிகமான முறையில் நீங்கள் உங்களுடைய இறைவனை நினைவு கூறுங்கள். சூரத் ஆல இம்ரானில் வதுக்குர் ரப்பக கஸீரா வஸப்பிஹு பில் அஷீ வல் அப்கார் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், காலையிலும் மாலையிலும் எல்லா நேரங்களிலுமே அவனை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று. சூரத் நிசாவில் அல்லதீன யذ்குருனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் யதஃபக்கரூன், இந்த நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் குறியிடும் போது நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்துறங்கும் நிலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஃபைதா கலைத்துமுஸ் ஸலாத ஃபذ்குருல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், இறை வணக்கமான தலை சிறந்த வணக்கமான தொழுகை நீங்கள் நிறைவு செய்துவிட்டாலும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வதுக்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக தலர்ருஅன் வ ஹீஃபா, சூரத்துல் ஆராஃபில் அல்லாஹ் சொல்லுகின்றான், மனதுக்குள்ளும் பணிவாக மறைவாகவும் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று. இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ வஜிலத் குலூபுஹும், இன்னொரு இடத்தில் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான், அல்லாஹ்வை நினைவு கூறப்படுமையானால் அந்த நல்லடியார்களுடைய இதயம் நடுநடுங்கி விடுமாம். அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, இந்த இறை வசனத்தை எல்லாம் உங்கள் முன்னால் நான் ஓதி காட்டியதனுடைய நோக்கம், அல்லாஹ்வை நாம் மறக்கலாகாது. நம்முடைய இதய துடிப்பு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் துடித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை எல்லளவும் மாற்றமில்லை. அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறிய அந்த இதயத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது, திக்ருள்ள உள்ளமும் திக்ரு இல்லாத உள்ளமும் உதாரணம் உயிருள்ளவனுக்கும் செத்தவனுக்கும் என்ன உதாரணமோ அதுபோலதான். ஒரு மீனுக்கு தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ, இந்த உடலுக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ, அதுபோல்தான் இந்த இதயத்துக்கு, இந்த ரூஹுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு அல்லாஹுடைய நினைவு முக்கியம். அல்லாஹுடைய நினைவு இருக்குமே ஆனால் நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் தவறிழைத்து விட முடியாது. கொடுக்கல் வாங்கலில் அல்லாஹ் நினைவு இருக்குமே ஆனால் அந்த கொடுக்கல் வாங்கல் சரியாக செய்வோம். வியாபாரம் நிறுவையில் அல்லாஹுடைய நினைவு இருக்குமே ஆனால் அந்த நிறுவையில் நாம் சரியாக இருப்போம். அதிகாரியாக இருக்கின்ற போது பொதுமக்களிடத்தில் நாம் அணுகின்ற போது அல்லாஹுடைய நினைவு இருக்குமே ஆனால் லஞ்சம் வாங்க மாட்டோம், ஏமாற்ற மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், மோசடி செய்ய மாட்டோம்.
இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனையில் ஒரு மனிதன் இருப்போமையானால் அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்திற்கு அழகான எடுத்துக்காட்டாக இருக்கும். இதைதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்கள். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் ஆখিরা. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எந்த மனிதருக்கு என்று தெரியுமா? யார் அல்லாஹ் மீது ஆதரவும் ஆகிரத்தின் மீது நம்பிக்கையும் ஆதரவும் வைக்கின்றார்களோ அவர்களுக்கு நபியிடம் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, நபியை பாருங்கள், நபியினுடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். அவர்கள் நம்மளோடு நம்மளாக தான் வாழ்ந்தார்கள், குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தார்கள், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள். எல்லா நிலையிலுமே இன்பத்திலும் துன்பத்திலும் லாபத்திலும் நஷ்டத்திலும் அல்லாஹ்வை அவர்கள் ஒரு வினாடி கூட, கண் சிமிட்டும் நேரம் கூட மறந்ததாக இல்லை. அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் நமக்கு அழகிய முன்மாதிரியாக இருக்கின்ற போது அவர்களை பின்பற்றி அவர்களை பார்த்து நாம் படிப்பினை பெற வேண்டாமா? இந்த உலகம் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருமறையில் சொன்னார், வலா யகுருன்னகும் பில்லாஹில் கரூர். இந்த உலகம் எந்த சூழ்நிலையில் உங்களை முழுமையாக ஏமாற்றி விட வேண்டாம், நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். என்றால் இந்த உலகத்தின் மாய வலையில் சிக்கி நாம் ஈமானை இழந்துவிடக்கூடிய ஒரு அவநிலையில் போய்விடக்கூடாது. அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. நமக்கு இன்பங்களும் துன்பங்களும் ஏற்படுகின்ற போது நம்ம அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். அதற்கு உதாரணம் நபிமார்கள். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுகின்றான், நூஹன் இதனாதா மின் கபில். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் ரசூலை பற்றிய சிந்தனை, ஆகிரத்தை பற்றிய சிந்தனை, ஈமானை பற்றிய உழைப்பு செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு சோதனை வருகின்ற போது அவனையே அழைத்தார்கள். அதே போல அய்யூப் இதனாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனில் லுர்ர வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். செல்வ செழிப்போடு சீமானாக சிறந்த வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அய்யூப் நபிக்கு அல்லாஹு தஆலா ஒரு நோயை கொடுத்தான். அதன் மூலமாக அவர்கள் பட்ட இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் சொல்லி மாளாது, யாரும் அதை அனுபவிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நோயின் சமயத்திலும் கூட கடைசி கட்டத்தில் அவர்கள் யாரை அழைத்தார்கள்? யாரை அழைத்தார்கள்? யோசித்து பாருங்கள். அவனைத்தானே அழைத்தார்கள். எப்படி அழைத்தார்கள்? அன்னி மஸ்ஸனில் லுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். இறைவா, எனக்கு வேதனை தரக்கூடிய இடையூறு உடலில் ஏற்பட்டு விட்டது. உன்னை வணங்கி வழிபடக்கூடிய சூழ்நிலையில் விட்டும் என்னை திசை திருப்பிடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன். என்னை இந்த அவதியில் இருந்து என்னை மீட்டெடுத்து விடு ரஹ்மானே. அதே போல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வதன்னூனி இஸ் ذهب مغالبا فلن அல்லன் நக்திர அலைஹி ஃபனாதா ஃபில் லுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் அக்பர். நம்ம அதிகமாக ஓதக்கூடிய தஸ்பீஹ் யூனுஸ் என்று சொல்வோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கோபத்தால் அந்த ஊரை விட்டு வெளியே கிளம்புகின்ற போது மீன் வயிற்றில் அவர்கள் தஞ்சம் அடைந்தார்கள். மீன் அவர்கள் விழுங்கி கொண்டது என்பதை நாம் குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக தெரிகின்றோம். அந்த மீன் வயிற்றில் அவர் அகப்பட்டு கொண்டதை அவர்கள் உணர்ந்து அந்த நிலையிலையும் தன்னை அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற நிலையில் அழைத்தார்கள் ரப்பை. அல்லாஹ் பாதுகாக்கவில்லையா? அல்லாஹ் உதவவில்லையா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதுநாதா ரப்பஹு ரப்பி லா ததர்னி ஃபர்த வ அன்த கைருல் வாரிசீன். அவர்கள் கேட்ட துவா, இறைவா, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நான் சந்ததியற்றவனாக ஆகிவிடுவோனே என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. சூரத்து மரியமில் அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகின்றான்,
குழந்தை கொடு இறைவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைக்கவில்லையா? இப்படி இறை தூதர்களாக வந்த அனைவர்களுமே அல்லாஹ்விடத்திலே தஞ்சம் தேடினார்கள், அல்லாஹ்விடத்திலே அனைத்தும் கேட்டார்கள். அவனை தவிர யாரும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்தில் நம்மை கண்காணிக்கக்கூடியவன், நமக்கு உதவக்கூடியவன் வேறு யாரும் இல்லை. பெற்ற பிள்ளைகள் இல்லை, பெற்றெடுத்த தாய் தந்தையர் இல்லை, கூட பிறந்த பிறப்புகள் இல்லை, உற்றார் இல்லை, உறவு இல்லை. அனைவர்களுமே நம்மை விட்டு இம்மையிலையும் சரி மறுமையிலும் சரி ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு சென்று விடுவார்கள். நம்மளோடு இருப்பவன் நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீத். அல்லாஹ் எங்கே இருக்குகின்றான்? நம் அருகில் இருக்குகின்றார், நம்மை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றார். என் அடியான் என்னிடத்தில் கேட்பானையானால் அவனுடைய தேவையை நான் தருகிறேன் என்று சொல்லுகின்றான். வைதா சஅலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப் என்று சொல்லுகின்றான். என்னுடைய அடியான் என்னிடத்தில் கேட்பானையானால் அவன் அருகில் இருந்து அவனுடைய தேவையை நான் பூர்த்தி செய்து கொடுக்கிறேன் என்று. இதையெல்லாம் தெரிந்தும் தெரியாதது போல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அல்லாஹை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஅஷத லன்க வநஹ்ஷருஹு யௌமல் கியாமத்தி ஆமா ஃபகால ரப்பி லிமா ஹஸர்தனி ஆமா ஃபகத் குன்து பஸீரா. எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலையும் தீனையும் மறந்து புறக்கணித்து வாழ்வார்களோ அவர்களை நாளை மறுமையில் கண்ணிருந்தும் குருடர்களைப் போல எழுப்பப்படுவான். அவன் கேட்பான், லிமா ஹஸர்தனி ஆமா ரப்பி, என்னை ஏன் குருடனாக எழுப்பினா? உலகத்தில் நான் நல்ல கண்ணுள்ளவனாக பார்வையுள்ளவனாக இருந்தேன் என்று. அல்லாஹ் சொல்வான், உண்மைதான், உனக்கு கண்ணை கொடுத்தவன் நான், பார்வை கொடுத்தவன் நான், எல்லா விதமான ஆற்றலும் கொடுத்தவன் நான், பேசும் ஆற்றல், கேட்கும் ஆற்றல், வாழக்கூடிய அனைத்து விதமான வசதியும் செய்து கொடுத்தவன் நான். ஆனால் அங்கு நீ என்னை கொஞ்ச நேரம் கூட நீ நினைக்கவில்லையே, என்னை மறந்து வாழ்ந்தாய் அல்லவா, கண்ணிருந்தும் குருடனை போல் வாழ்ந்தாய் அல்லவா, காதிருந்தும் செவிடனை போல் வாழ்ந்தாய் அல்லவா, இன்று அதுபோலேயே குருடனாகவே உன்னை எழுப்பப்படு விட்டது என்று சொல்லுவான். எனவே அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, இந்த அவநிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹை மறந்து வாழக்கூடிய ஒரு நொடி பொழுதும் என்னிடத்தில் வந்துவிடக்கூடாது என்பதாக நாம் கவலைப்பட வேண்டும். அதனால்தானே நம் உலகளாவிய அளவில் எந்த எத்திசையில் திரும்பினாலும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற வாங்கு முழக்கம் கேட்கப்படுகிறது. அதை கேட்டும் கேட்காது போல் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நஷ்டம் யாருக்கு? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வியாபாரம் செய்தார்கள், பெரும் செல்வந்தராகத்தான் இருந்தார்கள். ஆனால் வாங்கு சப்தம் சொல்லப்படுமையானால் வியாபார கடையை அப்படியே மறந்துவிட்டு தொழுகையின் பக்கம் வருவார்கள். அழைப்பாளன் அழைத்து விட்டான், அந்த அழைப்புக்கு நான் பதில் கொடுக்காமல் என்னுடைய வாழ்க்கையை நான் கழித்து விடுவேனே, ஆனால் நாளை அல்லாஹ்வுடைய தர்பாரில் மிகப்பெரிய குற்றவாளியாக நான் எழுப்பப்படுவேனே. யோசியுங்கள் அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே. அல்லாஹ்வினுடைய ரசூல் நமக்கு அழகான ஒரு முன்மாதிரி, குர்ஆன் நமக்கு அழகான வழிகாட்டி. குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆயத்தும் அல்லாஹ்வை நினைத்து வாழுங்கள், அல்லாஹ்வை நம்பி வாழுங்கள், அல்லாஹ்வை நினையுங்கள், அல்லாஹ்வை நினையுங்கள், அல்லாஹ்வை நினையுங்கள் என்று. நீங்கள் அல்லாஹ்வை நினைப்பீர்களே ஆனால் இந்த உலகம் உங்களுடைய காலடியில் வந்து கிடக்கும். நீங்கள் அல்லாஹ்வை மறந்து விடுவீர்களானால் இந்த உலகத்தில் உங்களுக்குரிய ரிஸ்கை அல்லாஹ் பீத்து எரிந்து விடுவான், கண்ணியமாக கிடைக்காது. ஒரு 100 ரூபாய்க்காக வேண்டியும், ஒரு 500 ரூபாய்க்காக வேண்டியும், ஒரு 1000 ரூபாய்க்காக வேண்டியும் வீதி வீதியாக ஊர் ஊராக அலைந்து சம்பாதிக்க வேண்டிய ஒரு அவநிலை ஏற்படும். அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அவனுடைய அழைப்பை ஏற்று அவனை வணங்கி வழிபட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகின்ற போது மன நிறைவான முறையில் நம்முடைய ரிஸ்கை நம்முடைய காலடியில் கொண்டு வந்து போடுவான் இறைவன். இந்த நம்பிக்கையோடு வாழ்வதுதான் ஈமான். அல்லாஹ் தான் எனக்கு உயிர் கொடுத்தவன், அல்லாஹ் தான் என்னை படைத்தவன், அவன் தான் எனக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன். அவன் நாடினால் என்னை சீமானாக ஆக்குவான், செல்வந்தன் ஆக்குவான், அவன் நாடினால் என்னை ஏழையாக்குவான். ஆனா நாம் கேட்க வேண்டியது, ரப்பே நீ கொடுக்கக்கூடிய ரிஸ்கை எனக்கு கண்ணியமாக கொடு. என்னுடைய தேவையை அறிந்த ரப்பே, என் தேவையை கொடுத்தவன் நீ, என் தேவையை பூர்த்தி செய்து கொடுக்க முடியவன் நீ. எனவே என்னை எந்த சூழ்நிலையிலும் உன்னை நினைவு கூறுவதிலிருந்து மாறிய கூட்டத்தை விட்டு என்னை காப்பாற்றி சதாவும் எல்லா நேரங்களும் உன்னை நினைக்கக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில்
நபிமார்கள், சாலிஹீன்கள், நாதாக்களுடைய கூட்டத்தில் என்னையும் என்னுடைய சந்ததியினர்களையும் என்னுடைய பெற்றோர்களையும் ஆக்கிய அருள்புரி என்று நாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாஹ்விடத்தில் சஜிதாவில் விழுந்து அழுது மன்றாடி கேட்க பொறுப்புடையவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அந்த அரும்பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்த அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.